இன்னைக்கு மாயா வரமாட்டா. அந்த அவார்டை நான் தான் வாங்க போறேன். ஆறாவதாக இளம் சாதனையாளர் விருது தொழில்துறையில் சிறந்த இளம் தொழில் அதிபராக சாதனை படைத்த மாயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாயா தன் கணவருடன் ஒரு சிறிய ஜவுளி கடையை ஆரம்பிச்சு தன் திறமையாலையும் உழைப்பாலையும் இந்த மாவட்டத்திலேயே அதிக வியாபாரம் நடக்கும் கடையாக டெவலப் பண்ணிருக்காங்க. மாயா மேடைக்கு வரவும். மாயா மேடைக்கு வரவும். மாயா அண்ணி போங்க. இதான் சரியான சந்தர்ப்பம், சீக்கிரம் போங்க. தோ மாயா வந்துட்டாங்க. சீனு, மேடைக்கு போய் நான் உன்னை தான் கூப்பிட போறேன். நீ தான் அவார்டை வாங்கணும். என்ன பத்மா, இவ்வளவு வளர்ந்திருக்க? கொஞ்சம் கூட நல்ல விதமா யோசிக்க மாட்டியா? நம்ம அப்பாவுக்கு மரியாதை செய்யற ஒரு மேடையில இப்படிதான் நடந்துக்குவியா? அண்ணே, என் புள்ளையோட கடைய அவ பேர்ல எழுதி வாங்கிட்டு இன்னைக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் அவளுக்கு கிடைக்கிறது மட்டும் நியாயமான? அம்மா, இந்த கடை இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கு காரணமே மாயாதான். ஆட் போட்டு நிறைய சேல் பண்ணி அவளும் இந்த கடைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காமா. அதுக்காக விருது அவ வாங்கிட்டு போவாளா? இப்ப கூட உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றல நீ? அத்தை, மேடையில சீனுவை கூப்பிட்டு தான் அந்த அவார்டை வாங்கணும்னு இருந்தேன். நீங்க புரியாம பேசாதீங்க அத்தை. நீ என்னடி என் புள்ளைக்கு பிச்சை போடுறது? அங்க முதல்ல என் புள்ளைக்கு தான் கௌரவம் கிடைச்சிருக்கணும். ஏய், என்னடி பேசுற? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. அத அவங்களே புரிஞ்சுக்கிட்டாலும் நீ கெடுத்துடுவ போல இருக்கே. பத்மா, அவதான் சொல்றாள, மேடம் மேல சீனுவை கூப்பிட்டுதான் விருது வாங்கணும்னு நினைச்சேன்னு. அதுவும் இல்லாம அவ என்னைக்குமே சீனுவை விட்டு கொடுத்ததே இல்ல. அப்புறம் ஏன் பத்மா இப்படி பேசுற? அண்ணியோட இடத்துல இருந்து பார்த்தாதான் தெரியும். சீனு முக்கால்வாசி அவளுக்கு சரியான வேலைக்காரனாவே ஆயிட்டான். அதை எப்படி பெத்த மனசு தாங்கிக்கும்? நீ என்ன இப்ப எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறியா? எங்க அக்கா ஏற்கனவே மாயா மேல சம கடுப்புல இருக்காங்க. நீ அவங்கள ஏத்தி விடுற மாதிரியே பேசுற. பத்மா, உன் கோவத்தினால அவங்க வாழ்க்கைய முடிக்கிற மாதிரி எந்த முடிவை எடுக்க கூடாது. அது அவங்க வாழ்க்கை தானே. என்னடா உங்க அம்மா இப்படி சொல்றா? அதுக்கு பேசாம பூச்சி மருந்து வாங்கி கொடுக்க சொல்லுங்க மாமா, குடிச்சிட்டு செத்து போயிடுறேன். மாயா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது மாமா. ஏ சீனு, என்னடா நீ தாண்டா மாயா மாயான்னு உருகுற? அவ அம்மாக்காரி மாதிரியே இவளும் உன்னை ஒரு நாள் வேண்டான்னு சொல்லிட்டு போகத்தான் போறா பாரு. தாய போல பிள்ளை நூலை போல சேலன்னு சும்மாவா சொன்னாங்க? உன் பேர்ல இருக்கிற எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு உன்னை விட்டு ஓடிட்டா என்னடா பண்ணுவ? என்னடி என்ன? நான் உங்க மருமக. என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அந்த எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா என் அம்மாவை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல அத்தை. இன்னொரு தடவை என் அம்மாவை பத்தி ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அண்ணே, பாத்தீங்களாண்ணே இவ எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாத்தீங்கல்ல? இல்லண்ணே, இந்த வீட்ல எனக்கு யாருமே மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கப்புறமும் எதுக்கு நான் இந்த வீட்ல இருக்கணும்? நான் கிளம்புறேன். ஏய் பத்மா, பார் பத்மா, கூட்டு குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனை வருது சகஜம்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழறதுதான் வாழ்க்கையே. நம்ம கைதா, ஆனா அதுலயே 10 விரலும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. அதனால நமக்கு பிடிச்சவங்களுக்காக நாம சில விஷயங்களை அனுசரிச்சுதான் போகணும். இல்ல பெரியப்பா,
அவங்க இங்க இருக்கட்டும். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். அவளுக்கு மாயாவை பிடிக்கலங்கிறதுக்காக இன்னைக்கு விழாவில் அவ நடந்துகிட்ட விதம், வீட்டுக்கு வந்து அவ சண்டை போட்ட விதம், இதையெல்லாம் நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான். இவளை எப்படி திருத்த போறேன்னே தெரியல மச்சான். இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன மச்சான் சொல்றீங்க? ஆமா மாமா, மாயாவுக்கும் சீனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைங்க, அக்காவுக்கு மருமக மேல இருக்கிற கோவம் போயிட போகுது. அப்புறம் அக்காவோட கவனம் முழுக்க பிறந்த குழந்தை மேலதானே இருக்கும். சரியா சொன்னீங்க மச்சான். ஆனா இந்த விஷயத்த மாயாவும் சீனும் ஏன் தான் தள்ளி போறாங்கன்னு தெரியலையே. மாமா, இத பத்தி நீங்க தான் சீனு கிட்ட பேசணும். மச்சான், இத பத்தி ஒரு அப்பாவா நான் எப்படி சீனு கிட்ட பேச முடியும்? இங்க பாருங்க, நீங்க அவங்ககிட்ட மாமாங்கிறத தாண்டி ஒரு நண்பனா அவங்ககிட்ட பழகுறீங்க. நீங்க தான் மச்சான் அவங்ககிட்ட இதை பத்தி பேசணும். அவ்வளவுதானே? நான் நேரா அவன் கிட்ட போய் பேசுறேன். நான் பேசிட்டு வந்துடுறேன். ஆனா நீங்க இப்படி சோகமா இருக்க கூடாது. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. எங்க சரிங்க பாப்போம், அப்பதான் போவேன். மச்சான், அவ்வளவுதான் மாமா. இப்படி சிரிச்சுக்கிட்டே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். அத்தை, ஏய், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? எதுக்கு வந்த? சாப்பிட வாங்க அத்தை. என்ன ரொம்ப நல்லவ மாதிரி வந்து பேசிட்டு இருக்க? ஏன் என்ன கொல்றதுக்கு சாப்பாட்டுல ஏதாவது விஷம் வச்சிட்டியா என்ன? ஐயோ அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை மதிக்க கூடாதுன்னா இல்ல. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிக்காது. உன்னை என் மருமகளா என்னைக்குமே நான் ஏத்துக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, நீ என் மகனுக்கு ஏத்த பொண்ணும் இல்ல. ஆனா எப்படியோ அவனை கைக்குள்ள போட்டுக்கிட்ட பாரு. உனக்காக அவன் விஷம் குடிப்பான்னு சொல்லிட்டு தெரியறான். கொஞ்ச நாள் அவன் என் பிள்ளைங்கிறதே மறந்துடுவான் போல இருக்கேன். ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் நடக்காது. அப்படியெல்லாம் நடக்க கூடாதுன்னா என் புள்ள கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது. டேய் சீனு, எந்த வீட்டுலதான் மாமியார் மருமக சண்டை இல்ல? இல்ல மாமா, அம்மா மாயா கூட சண்டை போடுறது ஒண்ணும் புதுசு கிடையாது. ஆனா வீட்ல இருக்கிற சண்டை ஊர் முன்னாடி வந்துருச்சு. அதான் மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு இதை தீக்கிறதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியல மாமா. மாப்ள, இது எல்லாத்தையும் தீக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழி மாமா? மாப்ள, உனக்கும் மாயாவுக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வைய, பத்மாக்காவுடைய நினைப்பு பூராவுமே குழந்தை மேல போயிடும்டா. அதுக்கப்புறம் அக்கா மாயா பக்கமே திரும்பாது. டேய், ஒரு வீடுன்னு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை வந்துருச்சுன்னு வைய, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒட்டுமொத்த சண்டையும் காணாம போயிடுமாப்ல. அதுக்காக நீங்க எனக்கு முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு வரைக்கும் நானும் சீனுவும் கணவன் மனைவியா வாழ்ந்ததே இல்ல. ஆனா அதனால எங்களோட அன்பு துளி கூட குறைஞ்சதே இல்ல.